வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் அன்பு சகோதரி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, என்கிட்ட ஒரு தோழி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. இது மாதிரி ஸ்டார் நெக்கு வச்சு பைப்பிங் வச்சு லேஸ் வைக்க சொல்லி கொடுங்க சிஸ்டர், எனக்கு சுத்தமாக வரல அப்படின்னு சொல்லி. அவங்களுக்காக மட்டும் இல்லை, எல்லாருக்காகவும் தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பேக் சைடு முதுகோட உயரம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்கோட அகலம் 3 இன்ச்சு, கீழேயும் 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் மாதிரி போட்டுடலாம். இது ஸ்டார் நெக்னா ஸ்டார் நெக் மாதிரி வராதுங்க, கீழே நல்லா வளைவாக வரும். அந்த வரைஞ்சது அப்படியே இருக்கட்டும். அதிலேருந்து அப்படியே வளைச்சி கொண்டுட்டு வாங்க. இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வளைவாக ஸ்டார் மாதிரி வரும். ஸ்ட்ரைட் கோடு வராது. இப்போ இது கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்ட்ரைட் கோடு வச்சு நான் பைப்பிங் வைக்கிறது, பார்டர் வைக்கிறது எப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். இது அந்த மாதிரி வராது. இது கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக கொஞ்சம் வளைச்சி வரும். இதில் தான் நம்ம பைப்பிங் வச்சு லீஸ் வைக்க போகிறோம். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா வளைவாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம அடுத்து தைக்க ஆரம்பிக்கலாம். இந்த நெக்கு ரொம்ப அழகாக வந்துச்சுங்க. இந்த மாதிரி வந்துடும். இது பட்டு பாவாடை சட்டைக்கு, 2வது சுடிதாருக்கு அதிகமாக வைப்பாங்க. ப்ளவுஸ்க்கு ரேரு தான். ஆனால் ப்ளவுஸுக்கு செம்மையாக இருந்துச்சு இந்த டிசைனு. இப்போ வச்சு நெக்கை வச்சு லைட்டாக ஓடு தையல் போட்டுட்டு இப்போ தைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு ஓரமாக தைச்சிட்டு திருப்பிடலாம். அந்த கார்னர்ட்டெல்லாம் பொறுமையாக நிறுத்தி திருப்புங்க. அப்படியே திருப்பிடுங்க. கார்னர்ட்ட எல்லா பக்கமும் ஒரே அளவில் தையல் போட்டுவாங்க. ஒரு பக்கம் கூட குறைய வந்தாலும் உங்களுக்கு கழுத்து சேப்பு வராது. எல்லா பக்கமும் கரெக்டாக அந்த கார்னர்ட்டெல்லாம் கரெக்டாக நிப்பாட்டி திருப்புறதெல்லாம் ஒரே அளவாக இருக்கணுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவோ இல்லை கம்மியாவோ வச்சு தைச்சிட்டிங்கன்னா சேப் வராது கரெக்டாக. இப்போ இந்த மாதிரி கரெக்டாக வந்துடணும். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக அந்த கார்னர் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த கார்னரில் லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. 3 பக்கமும் அங்கங்கே கட் பண்ணி விட்டுருங்க. அந்த நூலை உருவிட்டு அங்கங்கே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நீங்கள் திருப்பி தைக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா உங்களுக்கு வளைச்சி கொடுக்கும், நல்லாயிருக்கும் தைக்கிறதுக்கு. கட் பண்ணி விடாமல் திருப்பி தைச்சிங்கன்னா சுத்தமாக வராதுங்க. இது ஏன் கட் பண்ணி விடணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் லூஸ் கொடுக்கும். அதாவது அப்படியே நம்ம திருப்பணும்னா உங்களுக்கு லூஸ் கொடுக்காது. இப்படி கட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு லூஸ் கொடுக்கும். நம்ம தைக்கிறப்போ அந்த ஷேப் கரெக்டாக காமிக்கும். அதுக்காக தான் அங்கங்கே கட் பண்ணி விடணும். இப்போ நல்லா தேய்ச்சி விட்ருங்க. நகத்தில் வச்சு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டு இப்போ நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம ஒரு தையல் போட்டு முடிச்சாச்சு. இப்போ ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிடலாம். பட்டி அடிச்சாச்சு, டாட் பிடிச்சாச்சு, நெக்கு ஃபுல்லாக ஒரு தையல் போட்டாச்சு. ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். ஷோல்டர் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது கிராஸ் பீஸ்க்கு கொஞ்சம் 1/4 இன்ச்சு விட்டுட்டு தைங்க. ஏன்னா தையலுக்கு, ஏன்னா பேக் சைடு நெக்கு நம்ம அடித்து திருப்பி தைச்சிட்டோம். முன்னாடி கழுத்துக்கு சேர்த்து நம்ம பைப்பிங் வைக்க போகிறோம். அதுக்கு தையலுக்கு கொஞ்சம் விட்டுருங்க. விட்டுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ
இப்போ வந்து நான் கையெல்லாம் தைச்சி முடிச்சிட்டேன், ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டேன், இடுப்பு அளவு கரெக்டாக தைச்சிருச்சு. இப்போ நம்ம பைப்பிங் வச்சு லேஸ் வைக்கிறது மட்டும்தான் வேலை. ஃபுல் ப்ளவுஸ் முடிச்சாச்சு. இப்போ எப்படி பைப்பிங் வைக்கலான்னு பார்க்கலாம். முன்னாடி மட்டும் மேற்பக்கம் திருப்பி வைங்க. அப்புறமா பின்னாடி திருப்பி பின்னாடி பக்கமாக திருப்பி நம்ம அந்த பேக் சைடு நெக்குக்கு வைக்கலாம். ஏன்னா அதுவும் நம்ம பின்னாடி பக்கம் திருப்பி வைக்கலாம். ஆனால் வந்து அந்த முன்னாடி கழுத்திருக்கு பார்த்திங்களா, அந்த வளைவு அந்த இடத்துல கொஞ்சம் சரியாக வர மாட்டேங்குது. அதனால் மேலே வந்து திருப்பி முன்பக்கம் மட்டும் வச்சு எடுத்துடலாம். வச்சு எடுத்துட்டு அடுத்து திருப்பி வைக்கலாம். இது மாதிரி ஒரே அளவில் பைப்பிங் வைக்க தைச்சிருங்க. நம்ம அப்படியே திருப்பிடலாம். திருப்பி அந்த தையல் மேலேயே போடுங்க. உங்களுக்கு இந்த பக்கம் தைச்சனால இந்த பக்கம் வந்து இந்த சாண்டல் கலர் வந்து தள்ளி தான் வரும். உங்களுக்கு 1/4 இன்ச்சு ஒட்டி தள்ளி வரும். அப்போ வந்து சரியாக வரும். உங்களுக்கு அடிப்பக்கம் லைட்டாக இழுத்து வைங்க. பாருங்கள், அந்த ஷோல்டர்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்தளவுக்கு இந்த பக்கம் தைச்சாலவே அந்த பக்கம் வந்துடும். கார்னர்லாம் நிப்பாட்டி அப்படியே திருப்பிடுங்க. நிப்பாட்டி திருப்புங்க. அந்த தையல் மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டையாக வராது. பைப்பிங்கு ரொம்ப மெல்லிசாக அழகாக வரும். தையல் மேலே போட்டுருங்க. அப்படியே திருப்பிடலாம். திருப்பி அந்த வளைவில் அப்படியே போட்டு வாங்க. இதுக்கு கேன்வாஸ் எல்லாமே உங்களுக்கு நெக்கு மடங்கவே மடங்காது. ஸ்டிஃபாக அப்படியே இருக்கும். உருட்டி பைப்பிங் அடிச்சிடலாம். இது மாதிரி மடக்கிடுங்க. நீங்கள் மடக்கிறது நல்லா மெல்லிசாக ஒரே மாதிரி மடக்குங்க. நல்லா கையில் இறுக்கி பிடிச்சிட்டு நீங்கள் நடுக்கல்ல வைங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன அளவில் பைப்பிங் உருட்டுறீங்களோ சேம் அதே அளவில் எல்லா பக்கமும் உருட்டுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி அழகாக வரும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் கையை இறுக்கி பிடிச்சிட்டு நீங்கள் உள் பக்கமாக விட்டிங்கன்னா தான் அந்த பைப்பிங் வந்து ஒரே அளவில் உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி கைக்கெலாம் லேஸ் வச்சுருங்க. ஒரு நூல் மேலே ஏற்றி வச்சு லேஸ் வச்சுருங்க. இந்த ப்ளவுஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க. வெறும் 55 பாயிண்ட்டு தான் இருந்துச்சு. அட்ஜஸ்ட் பண்ணி தான் தைச்சேன் நான். ஆனால் தைச்சதுக்கப்புறம் ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் ஏன் இது 55 பாயிண்டில் தைச்சேன்னா, நான் லைனிங் வைக்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மெத்தடில் லைனிங் வச்சு தைச்சனால தான் பத்துச்சு. இல்லை நீங்கள் தையல் ஒரு சிலர் தையல் போடுவாங்க. போட்டு நம்ம கட் பண்ணும்போது 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணுவாங்க. அப்படிலாம் கட் பண்ண சுத்தமாக பத்தாது. முன்னாடி நீங்கள் தைக்கும்போது முன்னாடி அந்த வீ இருக்குது பார்த்தீங்களா, அதில் 2 தையல் போட்டு விட்டிங்கன்னா அடிப்பக்கம் சேர்த்து தையல் விழுந்துடும். இப்போ அந்த வளைவுக்கிட்ட லைட்டாக கட் பண்ணி விடுங்க. எதுக்காக கட் பண்ணுவோன்னா, உங்களுக்கு கழுத்து ஷேப் நல்லாயிருக்கும். லேஸ் வச்சாலும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த ஷேப் அப்படியே இருக்கும். லைட்டாக அந்த கார்னர்கிட்ட மட்டும் கட் பண்ணி விட்டுருங்க. பார்த்து கவனமாக கட் பண்ணணும். அடிப்பக்கம் ப்ளவுஸும் சேர்ந்து கட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஷேப் வந்து அப்படியே இருக்கும். உங்களுக்கு மாறவே இல்லை. இப்போ நம்ம லேஸ் வைக்கலாம். லேஸ் வைக்கிறதுக்கு வந்து நீங்கள் முன்னாடி கழுத்துலேருந்து அப்படியே தையல் போட்டுவாங்க சேர்த்து. நம்ம அந்த ஷோல்டர்லேருந்து தையல் வச்சு லேஸ் வச்சு அடிச்சிடலாம். ஏன்னா இங்கே போடலைன்னா ஹெம்மிங் பண்ணுற மாதிரி வரும். இங்கேருந்தே போட்டுட்டு வந்துட்டோன்னா ஒரே வேலையை உங்களுக்கு முடிஞ்சிடும். இப்போ லேஸ் எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி லேஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த வளைவுக்கெலாம் நல்லா வளைச்சி கொடுக்கும். வேறு லேஸ் எடுத்திங்கன்னா ஃப்ளிட்ஸு வைக்கணும் அங்கங்கே. இந்த மாதிரி லேஸுனால் உங்களுக்கு அந்த வளைவுக்கு கரெக்டாக வரும். இங்கே கைக்கு எந்த அளவுக்கு நம்ம தள்ளி வச்சு தைச்சிருக்கோமோ சேம் அதே அளவுக்கு பைப்பிங் விட்டு தள்ளி வச்சு தைங்க. அது ஒரு அழகாக இருக்கும். அது நல்ல ஒரு டிசைன் மாதிரி தெரியும் உங்களுக்கு. அதுக்காக அப்படியே மடக்கி ஒரு ஃப்ளிட்ஸு வச்சு அந்த கார்னருக்கு நேராக ஒரு ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு அப்படியே திருப்பி வளைச்சிருங்க. இதெல்லாம் வந்து ஹெவி டிசைனுக்கு உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் தாங்க. இந்த மாதிரிலாம் தைச்சி நீங்கள் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா டிசைனுமே ஈஸியாக வந்துடும். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கொஞ்சம் பழகுங்க. நல்லா பழகுனவங்களுக்கு நான் சொல்லலைங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் கிளாஸ் பழகிட்டு இருக்கவங்க இல்லை ஓரளவுக்கு ப்ளவுஸ் தைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்னும் நல்லா பழகுனவங்க ஈஸியாக தைச்சிடுவாங்க. சப்போஸ் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு தைச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். நம்ம அப்படியே அந்த ஷேப்புக்கு வளைச்சி தையல் போட்டுடலாம். நல்லா பொறுமையாக வளைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரே அளவாக அப்படியே வருங்க. அளவு மாறாமல். அவசரப்பட்டு வளைச்சி திருப்பிடாதீங்க. இப்போ கீழே வந்து அந்த கார்னர்கிட்ட ஒரு ஃப்ளிட்ஸ் வச்சு அப்படியே திருப்பிடலாம். நீங்கள் ஃப்ளிட்ஸ் வைக்கும் போதே அந்த பக்கம் கை வளைச்சிருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ 2 பக்கமும் வளைச்சாச்சு. வளைச்சி திருப்பிடலாம். இந்த மாதிரி ஒரே அளவில் தையல் போட்டுவாங்க. கொஞ்சம் தள்ளி இப்போ முன்னாடி வரைக்கும் கொண்டு போயிடலாம். லேஸ் வந்து நம்ம முன்பக்கம் அந்த பட்டன் பீஸ் வரைக்கும் கொண்டு போயிடலாம். இப்போ முன்னாடி வரைக்கும் கொண்டு போயாச்சு. இப்போ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம இன்னொரு தையல் போட்டுடலாம். நல்லா அந்த பிசுரெல்லாம் உள்ளே தள்ளி விட்டு தையல் போட்டுருங்க. அப்போ தான் வெளில தெரியாமல் இருந்தால் தான் அழகாக இருக்கும். அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி மறுபடியும் ஒரு திருப்பி கொண்டுட்டு வந்துடுங்க. எதுக்காகன்னா வந்து அந்த ஃப்ளிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலேயே அப்படியே தையல் போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த வளைவில் கரெக்டாக வச்சு வளைச்சி அப்படியே ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ திருப்பிடலாம். அந்த கார்னர்லாம் திருப்பி தையல் போட்டுவாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும், அழகாக இருக்கும். கஸ்டமர் வந்து சிம்பிளாக ஒரு லேஸ் வச்சு டிசைன் கேட்பாங்க. எல்லா நாளும் நம்ம ரவுண்ட் நெக்கு, பா நெக்கு இந்த மாதிரி தான் வைப்போம். அமைஞ்சு போனால் ஒரு ஸ்டார் நெக் வைப்போம். இந்த மாதிரி
நல்லா வளைச்சி ஒரு ஸ்டார் நெக் பண்ணிங்கன்னா வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். கஸ்டமர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் அமௌண்ட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டால் கூட தன் சந்தோஷத்தில் கொடுத்துருவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம தையல் போடுறது அடியிலே சேர்த்து உங்களுக்கு தையல் விழுந்துடும், பிரிஞ்சுட்டு வராது. இப்போ முன்னாடி வரைக்கும் கொண்டு போயிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கைக்கு அழகாக வச்சுட்டோம், நெக்குக்கும் சூப்பராக பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் தைங்க. என்கிட்ட சொன்ன அந்த சகோதரிக்கு கேட்டு ரொம்ப ஒரு 2-3 தடவை இருக்கும் அவங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சரி இந்த தடவையாவது போட்டுருணும் அவங்களுக்காக அப்படின்ட்டு போட்டேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பார்க்கறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.